ஸோ குட் மார்னிங் டு ஆல் வெல்கம் பேக். இது உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் வென். ஐ ஹோப் எல்லாம் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ விஷ் யூ அ வெரி வெரி ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயர் உங்களுக்கு ரொம்ப ப்ராஸ்பரஸாக இருக்கணும், நீங்கள் நினச்சது நடக்கணும். ஸோ உங்களோட எய்ம் அதை அச்சீவ் பண்ணணும். ஸோ அதனால் மனமாக நான் வேண்டிக்கிறேன். ஓகே, அண்ட் விஷ் யூ ஆல் அ வெரி வெரி ஹாப்பி நியூ இயர் ஆஃப் 2024. ஓகே, ஸோ கம்மிங் பேக் டு அவர் ஆன்சர்ஸ், நான் எக்ஸாக்டாக சொல்லியிருந்தேன் போன வாட்டி பேங்க் நிஃப்டி நம்ம சொன்ன மாதிரி எக்ஸாக்டாக அதே மாதிரி மூவ் ஆச்சு. ஸோ ஹவு அபவுட் டுடே? ஸோ இன்னைக்கு அதோட மொமெண்டம் எப்படி இருக்க போகுது சார்? நல்லா பார்த்துக்கோங்க. பேங்க் நிஃப்டி இன்னமும் நெகட்டிவ் சைடில் தான் இருக்குது. இன்னமும் நெகட்டிவ் சைடில் தான் இருக்குது, டவுன் சைடில் தான் இருக்குது. ஸோ அவசரப்பட்டு நீங்கள் சி சைட் போயிடாதீங்க. சி சைட் நீங்கள் போகணும்னா 481, அதாவது 500க்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு 639 வரைக்கும் டார்கெட் இருக்குது. அப்படி இருந்தாலுமே இது ரொம்ப ஸ்லோவாக போகும். ஓகே, ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டவுன் சைடு மொமெண்டம் தான் இருக்குது. இன்னைக்கு என்ன இருக்குன்னா சைட் வைஸாக இருக்கும், சைட் வைஸ் டுவர்ட்ஸ் டவுன் சைடு. நல்லா பார்த்துக்கோங்க, சைட் வைஸ் டுவர்ட்ஸ் டவுன் சைடு. உங்களோட என்ட்ரி பாருங்க, 48093. 48093 பிரேக் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 974, செகண்ட் டார்கெட் 889 அண்ட் தேர்ட் டார்கெட் 809. ஸோ இந்த டார்கெட் உங்களுக்கு நான் டவுன் சைடில் கொடுக்குறேன். பேங்க் நிஃப்டி இன்னமும் டவுன் சைடில் தான் இருக்கிறது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரைட், ஸோ உங்களுக்கு அப்சைடில் நான் இப்போதைக்கு உங்களுக்கு எந்த டார்கெட் கொடுக்கல. மேபி மார்க்கெட் கீழே பட்டு இங்கே பவுன்ஸ் ஆச்சுன்னா சி சைட்லாம் போயிடாதீங்க, தயவு செஞ்சு சி சைட் போயிடாதீங்க. ஸோ உங்களுக்கு 48402 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும், நல்லா பார்த்துக்கோங்க. 48402 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ டவுன் ஆச்சுன்னா கூட மார்க்கெட் மேலே போயிட்டு திரும்பப்பட்டு கீழே வரும். ஓகே, ஸோ மார்க்கெட்டில் பிஇ சைடு தான் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி பிஇ சைட் ட்ரேட் பண்ணுங்கள், சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக நீங்கள் இந்த விஷயத்த லைக் பண்ணுவீங்க. ஓகே, கம்மிங் பேக் டு அவர் நிஃப்டி அனாலிசிஸ். ஸோ நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுவோம். ஸோ கம்மிங் பேக் டு அவர் நிஃப்டி அனாலிசிஸ். ஸோ நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட். ஸோ எப்படி இன்னைக்கு நிஃப்டியோட பர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம், வாங்க. ஸோ உங்க முன்னாடி இருக்க நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட். ஓகே, ஸோ நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட் இப்போ சொல்கிறேன். நிஃப்டி ஒன்று சைட் வைஸ் இருக்கும், இல்லாட்டி சைட் வைஸ் டு டவுன் சைடு இருக்கும். டெஃபினட்டாக என்ன நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு சைட் வைஸ் டு டவுன் சைடு ரொம்ப சூப்பரான மொமெண்டம் இருக்க போகுதுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பேங்க் நிஃப்டி மாதிரி நிஃப்டிலையும் இருக்குது. ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எதர் இட் வில் பி சைட் வைஸ் ஆர் சூப்பர் டவுன் சைட் மொமெண்டம். ஸோ தப்பி தவிர சி சைட் போயிடாதீங்க. மார்க்கெட் உங்களை கூப்பிடும், வாங்க என்ன சி சைட் வாங்கிக்கோங்க, சி சைட் வாங்கிக்கோங்கன்னு தயவு செஞ்சு போயிடாதீங்க, ட்ராப் ஆகிடுவீங்க. கீழே வர மாதிரி வரும், டக்குன்னு சப்போர்ட் எடுக்கும், சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேலே போகிற மாதிரி போகும், அங்கேருந்து இமீடியட்டாக உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திரும்ப கீழே வந்துடும். ஸோ கிளியர் கட்டாக ஓவரால் வியூ இஸ் ஆன் பிஇ சைடு, புட் சைடு. ஓகே, ஸோ எப்படி பண்ணணும்னு பாருங்க. ட்ரேட் ஒன்றும் பண்ணாதீங்க, இந்த ரேஞ்ச் வரையும் வெயிட் பண்ணுங்க. 682, 21,682 to 21,678. எப்போ இது பிரேக் ஆச்சோ உங்களுக்கு பெரிய டார்கெட்ஸ் இருக்கு கீழே 586, ஃபர்ஸ்ட் டார்கெட் அண்ட் செகண்ட் டார்கெட் இஸ் 542. ஸோ இது வரைக்கும் டவுன் சைடில் உங்களுக்கு நிஃப்டியில் டார்கெட் இருக்கு. ஓகே, ஸோ நிஃப்டி சப்போஸ் அப் சைட் போகுதுன்னா 775லேருந்து 801 இந்த லைன் தான் நான் கொடுப்பேன். பட் 775 போயிட்டு இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும், கண்டிப்பாக எடுக்கும், இல்லாட்டி 801 கன்ஃபார்மாக எடுத்துடும். ஓகே, ஸோ மார்க்கெட் இப்போ பி சைடில் இருக்குது, சைட் வைஸில் இருக்கும், இல்லை பி சைடில் இருக்கும். டெஃபினட்டாக வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜான். ஸோ இந்த வருஷத்தில் தப்பித்தறி லாஸ் மட்டும் எடுத்துடாதீங்க, ஓகேவா? ஏன்னா இந்த வருஷம் லாஸ் எடுத்தீங்கன்னா வருஷமே உங்களுக்கு லாஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கு ஒரு 10 ரூபா கிடைச்சாலும் பரவாயில்ல, ப்ராஃபிட்டில் எடுத்து எக்ஸிட் பண்ணுறீங்க. ஓகே, டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த வருஷமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய கற்றுக்கணும், நீங்கள் நிறைய ட்ரேட் பண்ணணும், நீங்கள் ஐ மீன் சொல்லி கொடுத்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு ப்ராஃபிட் வரணும், உங்கள் ஃபேமிலி நல்லா இருக்கணும், எல்லார் ஃபேமிலி நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். ஓகே, இன்புற்று வாழ்க. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஒரே. ஸோ நல்லா இருங்க, ட்ரேட் பண்ணுங்க, சேஃபாக இருங்க. ஸோ நான் சொன்னதெல்லாம் வந்து நோட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்க. நான் ஒரு செபி ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. ஸோ நான் இங்கே இந்த டிப்பு ப்ரொவைட் பண்ணல, நான் கொடுக்குறது எல்லாமே ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ இந்த எஜுகேஷன் பர்பஸ் இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்க, டெஃபினட்டாக நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். பட் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். அதர்வைஸ் ஐ எம் கிவிங் ஒன்லி ஆஸ் எ எஜுகேஷன் பர்பஸ். ஓகே, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்டாக் ஆஃப் த டே அப்படின்றது என்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்றது பார்ப்போம். ஸோ எனக்கு டுடே ஸ்டாக் ஆஃப் த டே என்னன்னு பாருங்க. ஸோ உங்க முன்னாடி இருக்க ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ஆஃப் த டே இஸ் ஏஷியன் பெயிண்ட். ஓகே, ஏஷியன் பெயிண்ட் நல்லா பார்த்துக்கோங்க. 34222க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் கொடுக்கணும். இதுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் கொடுத்தா தயவு செஞ்சு நீங்கள் இது தைரியமாக வாங்கலாம். இங்கேருந்து ஒரு 50 to 70 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு அப்சைட் மொமெண்டம் இருக்கு. ரைட், ஸோ தப்பி தவிர இதில் பி சைட் போயிடாதீங்க. டெஃபினட்டாக சொல்கிறேன், இது உங்களுக்கு ஒரு நல்ல இன்னைக்கு ஸ்டாக் ஆஃப் த டேவாக இருக்கும், ஒரு நல்ல மொமெண்டம் கொடுக்கும். ஓகே, ஸோ
கால் சைடில் போங்க, ஏஷியன் பெயிண்ட்ஸ். ஓகே, புட் சைடில் போயிடாதீங்க. ஸோ இது இன்னைக்கு இருக்க ஸ்டாக் ஆஃப் த டேவாக இருக்குது. ஸோ லெவல்ஸும் கொடுத்துட்டேன். இந்த லெவல்ஸை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் சேஃபாக ட்ரேட் பண்ணலாம். இது தவிர உங்களுக்கு இருக்குது, லிஸ்ட்டே இருக்குது. ஸோ வேணும்னா அந்த லிஸ்ட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தேர் ஆர் சோ மெனி லிஸ்ட், இதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. லைக் ஏஷியன் பெயிண்ட், அரவிந்தோ ஃபார்மா, பஜாஜ் ஃபினான்ஸ், ஃபோர்ஜ், கான்கோ, டாக்டர் ரெட்டி, கிளென்மார்க், இது எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு வேணும்னா இதை எடுத்துக்கோங்க, இதை வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு ஸ்டாக் ஆஃப் த டே. அண்ட் இதில் என்ன மொமெண்டம் இருக்கோ பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த ஸ்டாக்ல எப்பப்பெல்லாம் ஒரு நல்ல மொமெண்டம் கிடைக்கும், தயவுசெய்து இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஸ்டாக் டெஃபினட்டாக உங்களுக்கு சிஇசெட் பிஇசெட் கன்ஃபார்மாக கொண்டு போகும். ஸோ அதர்வைஸ் நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன்ஸை பார்த்துட்டு நீங்கள் டெஃபினட்டாக ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடாக இருந்தீங்கன்னா இந்த ஸ்டாக் நான் கொடுத்துட்டேன். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்து நீங்கள் சேஃபாக ட்ரேட் பண்ணும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடே. ஐ ஹோப் உங்களுக்கு அனாலிசிஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் யாராவது இதை பார்க்குறீங்களோ, ஓகே, ஜஸ்ட் ஒரு 7 days 1 week ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு இது பிடிக்கும். ஸோ 7 days ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தட்ஸ் நோ இஷ்யூஸ். ஓகே, பட் 7 days ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து தான் ஆகணும். ஓகே, நீங்கள் கொடுத்தா தான் நான் என்னன்றதை ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ நம்மளோட ஸ்டாக் அனாலிசிஸ் டெஃபினட்டாக ஒரு அப்டேட்டடாக இருக்கும். ஸோ அதனால் மார்க்கெட்டுக்கு முன்னாடி டெஃபினட்டாக ஒரு தடவை இந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன் ஆன் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானும் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு டெஃபினட்டாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, பை அண்ட் see you tomorrow with a new analysis. Thank you.